உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஆமா அண்ணி, மாமா இருக்காரு, ஆயுஷ் இருக்கான், நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. டோன்ட் வரி. ஒன்னும் ஆகாது அண்ணி, உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க ஒண்ணுங்க தனியா இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா அண்ணி, நாங்க உங்க கூடவே இருக்கோம். டோன்ட் வரி அட் ஆல். ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ் பயப்படாதீங்க அண்ணி. வாவ் மனிஷ்கா, ஒரே கேம்ல லக்ஷ்மியோட ஆட்டத்தை முடிச்சிட்ட. இன்ஃபேக்ட் லக்ஷ்மி அவ்வளவுதான். வெல் டன். உனக்கு பாராட்ட கிடைச்சே ஆகணும். சபாஷ் மலிஷ்கா. வாட்? இவங்க என்னையா பாராட்டுறாங்க? ஆனா எதுக்கு? நான் மனசுல தானே நினைச்சேன். இவங்களுக்கு எப்படி கேட்டிருக்கோம்? நான் பண்ண திருட்டு வேலை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுவுமே சொல்லல. நீ செஞ்ச காரியத்துக்காக நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ ஐ see. லக்ஷ்மியை காப்பாத்துனதுக்கா? இல்ல மாட்டி விட்டியா? இது உனக்கு மட்டும் தானே தெரியும். சரி, எதுக்காக இதெல்லாம் பண்ண? பாட்டி, நான் அவளை மாட்டி விடல. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, எனக்கு லக்ஷ்மி பிடிக்காது, அது உண்மைதான். நான் எதுக்காக அவளை மாட்டி விடணும்? நான் அவளுக்காகவும் இந்த மொத்த ஃபேமிலிக்காகவும் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா? நான் தப்பா எதுவுமே பண்ணல. நீங்களே நல்லா யோசிங்க. உன்னை சொல்லவா, இப்ப இங்க ஒரு விஷயம் நடந்ததே, இது நெருப்பு மாதிரி பரவ வாய்ப்பு இருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கோம் பாருங்கள். ஒபிராய் வீட்டு மருமகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாள் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில். இப்படி வரும், அது நல்லாவா இருக்கும்? அதுல இருந்து காப்பாத்ததான் நான் இவ்ளோ சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தினேன். ஆனா நீங்க என்ன ப்ளேம் பண்றீங்க? நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நான் போய் ஓரமா நின்னு எல்லாத்தையும் பாக்குறேன். சரியா? பயப்படாதீங்க அண்ணி. உண்மையிலேயே கேள்வி ரொம்ப புத்திசாலியா இருக்கு. இங்க யாரும் என்னோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கல. இவ புரிஞ்சுக்கிட்டா உண்மையிலேயே நான் லக்ஷ்மியை மாட்டி தான் விட்டேன். பட் டூ லேட் பாட்டிமா. என் வேலையை நான் முடிச்சிட்டேனே. இப்ப என்ன நீ என்ன பண்ணுவ பாட்டி? லக்ஷ்மியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்ன என்கொயர் பண்ணமோ அதை இங்கே பண்ணுங்க ப்ளீஸ். அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாதீங்க. சார், இங்க பாருங்க, இது உங்க வீடுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இது ஒன்னும் ஸ்டேஷன் இல்ல. சட்டப்படி எது நடக்கிறதா இருந்தாலும் அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. நான் அவங்களை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் இது ரொம்ப தப்பு சார். இது அன்ஃபேர் சார். நீங்க எப்படி அவங்களை கூட்டிட்டு போக முடியும்? சட்டத்துல நீங்க தலையிடுறது அது பெரிய அன்ஃபேர் தான், புரியுதா? அது கிரைம். சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் அவங்க எதுவும் பாருங்க, நானும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு விரும்பல. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நான் சார் நிஜமாவே அவங்க எதுவும் பண்ணல. பாட்டேல், ஆலியா, அரெஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன நீங்க எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? சார், இதுல ஏதோ misunderstanding ஆயிருக்கு சார். எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. ரிஷி, நீ எப்போ வருவ? எங்க இருக்க? டிரைவர், ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஃளைட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது, சீக்கிரம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.